ஹலோ ஆல். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ். அதில் இன்ஹிபிஷன் ஆஃப் செல் வால் சிந்தசிஸ். அதாவது ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் ஒரு இன்வைடிங் ஆர்கானிசத்தோட செல் வால் சிந்தசிஸை எப்படி இன்ஹிபிட் பண்ணுது அப்படிங்கிற டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸ் that specifically target and kill cells. Antibiotics at specific concentration are enough to kill or inhibit the growth of infecting organisms without damaging mammalian cells. அதாவது நமக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா அந்த இன்ஃபெக்டிங் காஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிசத்தை மட்டும்தான் நம்ம அதை அழிக்கணும். நம்மளுடைய செல்ஸும் அழிஞ்சிடக்கூடாது. ஸோ அப்போ அதுக்கு ஒரு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மாலிக்யூல் இல்லாட்டி ஒரு ஏஜெண்ட் அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். ஸோ அப்படி ஒரு மாலிக்யூல் தான் ஆன்டிபயோட்டிக். ஸோ இட் ஸ்பெசிஃபிக்கலி டார்கெட் அண்ட் கில்ஸ் த ஆர்கானிசம். அப்போ அதை இன்ஃபெக்டிங் இல்லாட்டி அன்வான்ட் ஆர்கானிசம் தான் அதை டார்கெட் பண்ணி அதை மட்டும் கில் பண்ணும். இட் இன்வால்வ் இன்ஹிபிஷன் ஆர் ரெகுலேஷன் ஆஃப் என்சைம்ஸ் இன்வால்வ்ட் இன் செல் வால் சிந்தசிஸ், நியூக்ளிக் ஆசிட் மெட்டபாலிசம் அண்ட் ரிப்பேர் ஆர் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். இப்போ அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் என்னென்ன மாதிரி ஆக்ட் பண்ணுதுன்னா செல் வால் சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்ணுது, நியூக்ளிக் ஆசிட் சிந்தசிஸில் இன்ஹிபிட் பண்ணுது, ஆர் ப்ரோட்டீன் சிந்தசிஸில். ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் கிளாஸிஃபை பண்ணலாம் எப்படின்னா பேஸ்ட் ஆன் மோட் ஆஃப் ஆக்ஷனில் எப்படி பண்ணுறாங்கன்னா பாக்டீரியோஸ்டாட்டிக் ஆர் பாக்டீரிசைடல். பாக்டீரியோஸ்டாட்டிக் ஸ்டாக்னன்ட், ஸ்டாட்டிக் அதாவது ஸ்டாட்டிக்னால் அதை கில் பண்ணாத ஆர்கானிசமை பட் அதை மல்டிப்ளை பண்ணாமல் இல்லாட்டி ஒரு ரெஸ்டிங் ஸ்டேஜ்லேயே வச்சுருக்கோம். அதான் பாக்டீரியோஸ்டாட்டிக். வேற பாக்டீரிசைடல் அப்படின்னா ஒரு சூசைடல் மாதிரி கில்லிங். பாக்டீரிசைடில் அந்த பாக்டீரியாவை கில் பண்ணிடும். And another classification based on spectrum of action is broad spectrum or narrow spectrum. Narrow spectrumனா ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷீஸ் இல்லை பர்டிகுலர் ஆர்கானிசம் அகெயின்ஸ்டாக மட்டும்தான் ஒரு ஆன்டிபயோட்டிக் எஃபெக்டிவாக இருக்கும். அதே இது ப்ராட் ஸ்பெக்ட்ரம்னா வெவ்வேறு ஆர்கானிசம், டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம், மல்டிபிள் ஆர்கானிசம்க்கும் நம்ம கில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதோட பேஸ்ட் ஆன் த ஆக்ஷன். ஸோ டார்கெட் ஏரியாஸ் ஆஃப் மேஜர் ஆன்டிபயோட்டிக்ஸ். அப்போ இந்த ஃபிகர் டிஸ்பிளே பண்ணுது. சில ஆன்டிபயோட்டிக்ஸ் கோஸ் ஃபார் த பாக்டீரியல் செல் வால் இன்ஹிபிஷன், பாக்டீரியல் குரோமோசோம் இன்ஹிபிஷன், ஃபோலேட் மெட்டபாலிசம் இல்லாட்டி ரிபோசோம் தட் இஸ் இன்வால்வ் இன் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். அப்போ ஒவ்வொரு ஆன்டிபயோட்டிக்கும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இட் இன்ஹிபிட்ஸ் ஸ்பெசிஃபிக் action of a bacterial cell. So நம்ம டாபிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் செல் வால் சிந்தசிஸ் இன்ஹிபிஷன். செல் வால், இப்போ பாக்டீரியல் செல் வாலில் என்னெல்லாம் இருக்குன்னா பெப்டிடோகிளைகான் இஸ் அ வைட்டல் காம்பனண்ட் ஆஃப் த பாக்டீரியல் செல் வால். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இட்ஸ் அ மேக்ரோ மாலிக்யூல் கம்போஸ்ட் ஆஃப் சுகர் தட் இஸ் கிளைக்கன் chains cross-linked by short peptide chains. எதனால் அது இம்பார்ட்டன்ட்? And it also contains about 50% of the gram positive weight of bacteria is peptidoglycan, whereas in gram negative it's only 10 to 20%. So peptidoglycan consists of alternative units of N-acetylmuramic acid, N-acetyl-glucosamine, and a peptide consists of 4 or 5 amino acid. That is அதை stem peptide சொல்கிறோம். L-alanine, D-glucosamine, L-lysine, D-alanine projecting from the NAM. So D-glutamine. இதான் அதோடைய ஒரு ஸ்ட்ரக்சர், ப்ரொப்போஸ் ஸ்ட்ரக்சர். நமக்கு NAGயும் NAMும் அல்டர்னேட்டிங்காக இருக்குது. அதுக்கு இன்டர்மீடியட்டாக இருக்கக்கூடியது தான் இந்த ஸ்டெம் பெப்டைட்ஸ் and consisting of 4 or 5 amino acid. So this is another chemical. ஸோ இதுதான் அதோடைய ஸ்ட்ரக்சர். N-acetylmuramic acid, NAG and amino acids. ஸோ இது பெப்டிடோகிளைக்கனோட ஒரு கெமிக்கல் ஸ்ட்ரக்சர். அண்ட் அகெயின் ஸ்டெஃபிலோகாக்கஸ் அண்ட் எசரிஷியா கோலை, அதாவது கிராம் பாசிட்டிவ் அண்ட் கிராம் நெகட்டிவோட செல் வால் ஸ்ட்ரக்சர் அது எப்படி கிராஸ்லிங்க் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது காமிக்கிறாங்க. ஸோ பெப்டிடோகிளைக்கான் ஏன் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் எசென்ஷியல் இன் மெயின்டைனிங் த ஷேப் அண்ட் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த பாக்டீரியல் செல். இப்போ அதோடைய செல்லோட ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அதோடைய மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த், அதாவது இட்ஸ் லைக் அ வால். ஒரு பாக்டீரியல் செல்லுக்கு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இஃப் இட் இஸ் டேமேஜ்ட் ஆர் சிந்தசிஸ் இன்ஹிபிட்டட்,
அதை ஒன்று சேதப்படுத்தினாலோ இல்லாட்டி அதை சிந்தசிஸ் பண்ணுறது தடுத்தாலோ என்ன ஆகும்னா the shape of the cells become distorted, they swell and burst due to high internal osmotic pressure. அதாவது அது ஒரு ஷேப் ரெகுலர் பண்ண முடியாது, மேபி அப்படி ஸ்வெல் வீங்கிட்டே வரலாம் அண்ட் அல்டிமேட்லி அந்த செல் வெடிச்சிடலாம். ஸோ thereby causing cell death. Antibiotics which interfere with the synthesis and assembly of peptidoglycan exhibit selective toxicity. அதாவது செல்லை வேறு எந்த வகையும் கில் பண்ணாமல் வெறும் அந்த செல் வால் சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்ணுறது மூலமாக செல்லை மல்டிப்ளை பண்ண விடாமல் தடுக்குது ஆன்டிபயோட்டிக். இன்ஹிபிஷன் ஆஃப் செல் வால் பயோசிந்தசிஸ். த செல் வால் பயோசிந்தசிஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் 3 ஸ்டேஜஸ். அதாவது 3 ஸ்டேஜாக நடக்கு. என்னெல்லாம்னா சைட்டோஸ்டாலிக், அதாவது சைட்டோஸ்டாலிக் ஸ்டேஜ், அதாவது சைட்டோபிளாசத்தில் ஒரு சிந்தசிஸ் நடக்கு. மெம்ப்ரெயின் ஸ்டேஜ், அதாவது செல் வால் மெம்ப்ரெயினில், அண்ட் த செல் வால் ஸ்டேஜ் மெம்ப்ரெயினை தாண்டி நடக்குது. அப்போ இந்த 3 இடத்துலையுமே நமக்கு செல் வால் சிந்தசிஸ் நடக்கு. அண்ட் இந்த ஆன்டிபயோட்டிக் இந்த 3 இடத்துல ஏதாவது ஒரு இதில் போய் அதை இன்ஹிபிட் பண்ணுது. ஆன்டிபயோட்டிக் டார்கெட்ஸ் these stages of the cell wall synthesis. Peptidoglycan construction begins in the cytoplasm with the synthesis of a muramyl peptapeptide precursor containing a terminal D-alanine and D-alanine. ஸோ நம்மளுடைய ஆன்டிபயோட்டிக் ஏதாவது ஒரு 3 ஸ்டேஜஸில் ஏதாவது ஒரு இதில் அதை இன்ஹிபிட் பண்ணுது. அண்ட் த சிந்தசிஸ் ஸ்டார்ட்ஸ் வித் த பெப்டைட் ப்ரிகர்சர் D-alanine அண்ட் D-alanine. ஸோ இனிமேல் என்னென்ன ஆன்டிபயோட்டிக்கு என்னென்ன மாதிரி ஆக்ஷன் இன்ஹிபிட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். D-cycloserine. It inhibits 2 enzymes involved in the precursor synthesis. என்னென்ன என்சைம்ஸ்னா racemase and ligase. அதாவது preventing both conversion of L-alanine to D-alanine and construction of D-alanine by D-alanine ligase. கீழே உள்ள ஃபிகர் பார்த்தாலே தெரியும். The further stages of peptidoglycan synthesis are blocked. அதாவது இதுதான் இனிஷியல் ஸ்டெப்பே. அப்போ இதை பிளாக் பண்ணுறது மூலமாக ஃபர்தர் ஸ்டெப்ஸ் எல்லாமே பிளாக் ஆயிரும். அண்ட் அனதர் ஆன்டிபயோட்டிக் glycopeptide based antibiotics like vancomycin, teicoplanin. So the peptidoglycan is assembled in the cell wall by the action of 2 enzymes, that is transglycosylases and transpeptidases, located on the outer surface of the cytoplasmic membrane. அப்போ இந்த பெப்டிடோகிளைக்கன் எல்லாமே செல் வாலில் அசம்பிள் பண்ணுற என்சைம்ஸ் வந்து டிரான்ஸ்கிளைகோலேசஸ் அண்ட் டிரான்ஸ்பெப்டிடேசஸ் அவுட்டர் சர்ஃபேஸில் இருக்குது, கீழே உள்ள ஃபிகர். அப்போ அதில் என்ன நடக்குன்னா, the linear glycan chains are assembled by transglycosylase by transfer of growing glycan chain. அதாவது இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு சின்ன சின்ன செங்கல் மாதிரி ஒரு அடுக்கிற மாதிரி எல்லாமே ப்ராப்பராக க்ராஸ் லிங்க் பண்ணணும். அப்போது சைட்டோபிளாசமில் சிந்தசிஸ் ஆகி அது மெம்ப்ரெயின் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி செல் வால்க்கு போகணும். ஸோ த லீனியர் கிளைக்கன் செயின்ஸ் அசம்பிள்டு பை டிரான்ஸ்கிளைகோசைலேஸ் by transfer of growing glycan chain. glycan செயினை நம்ம மெம்ப்ரெயின் தாண்டி கொண்டு போகணும் சர்ஃபேஸ்க்கு, செல் சர்ஃபேஸ்க்கு, டு த டைசாக்ரைட் peptidoglycan precursor on the lipid carrier as it crosses the cell membrane. அதாவது டைசாக்ரைட் growing glycan chain to the by the transfer of to the glycan chain டைசாக்ரைட் peptidoglycan ப்ரிக்கர்சருக்கு நம்ம கொண்டு போகணும். அப்போ அதுக்கு தான் இந்த 2 என்சைம் டிரான்ஸ்கிளைகோசைலேஸ் அண்ட் டிரான்ஸ்பெப்டிடேஸ், தட் இஸ் லீடிங் டு த ப்ராப்பர் மெச்சூர் peptidoglycan. ஸோ இந்த இடத்துல இந்த கிளைகோபெப்டைட் ஆன்டிபயோட்டிக்ஸ் வாங்கோமைசின் அண்டு teicoplanin என்ன பண்ணுதுன்னா, இட் ப்ரிவென்ட்ஸ் செல் வால் கன்ஸ்ட்ரக்ஷன் பை இன்டர்ஃபியரிங் வித் த peptidoglycan precursor which are inserted into the cell wall by transglycosylase enzyme. அதாவது அந்த சைட்டோபிளாசத்துலேருந்து செல் மெம்பரின் வழியாக செல் வால் சர்ஃபேஸ்க்கு போகிற ப்ரிக்கர்சர், கேரி பண்ணுற ப்ரிக்கர்சரை இது இன்ஹிபிட் பண்ணுது. பை பைண்டிங் டு D-alanine groups on the end of the peptide chain, it stops the cross-linking formation. Thereby it inhibits the bacterial cell wall synthesis, affecting the bacteria growing and dividing properly. ஸோ அந்த ப்ரிக்கர்சர் ப்ராப்பராக கொண்டு போகலைன்னா ப்ராப்பரான கிராஸ் லிங்கிங் நடக்காது.
கிராஸ் லிங்கிங் நடக்காட்டி ஒரு மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் இல்லாட்டி கம்ப்ளீட் மெச்சூர் பெப்டிடோகிளைக்கன் கிடைக்காது அண்டு ப்ராப்பர் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் கிடைக்காது, லீடிங் டு த பாக்டீரியல் டிவைடிங்கை அஃபெக்ட் பண்ணும் அண்டு க்ரோயிங்கையும் அஃபெக்ட் பண்ணிடும். ஸோ in addition, the glycopeptides must cross the cell wall to reach the outer surface of the cell membrane where transglycosylation takes place. In this regard, vancomycin and teicoplanin is effective only against gram positive bacteria. ஏன்னா அதோட சைஸ் ரொம்ப பெருசு, இந்த ஆன்டிபயோட்டிக்கோட சைஸு. அதால் கிராம் நெகட்டிவ் செல் வாலோட அவுட்டர் சைட்டோ மெம்பரேனை வந்து cross பண்ணி போக முடியாது, unable to penetrate the outer cytoplasmic membrane due to the large size. So it is gram positive against effective இருக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக் எதுனா vancomycin and teicoplanin. Next type of antibiotic is beta lactam based antibiotic. Example penicillin, cephalosporin, carbapenems, monobactams. இதில் ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா இதுதான் பீட்டா லாக்டம் ஆன்டிபயோட்டிக்கோட ஸ்ட்ரக்சர். இட் ஹேஸ் அ ரிங், 4 ரிங் ஸ்ட்ரக்சர். அதாவது ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே பீட்டா லாக்டம் ரிங் அப்படிம்பாங்க. அசோசியேட்டட் குரூப் ரிசல்ட் இன் டைட் பைண்டிங் டு த ஆக்டிவ் சைட் ஆஃப் டிரான்ஸ்பெப்டிடேசஸ். அதாவது இது எல்லாமே டிரான்ஸ்பெப்டிடேஸ் என்சைம் பைண்டிங்க்கு ஆக்ட் ஆகும். அது என்னென்னு பார்க்கலாம். Several transpeptidases and transglycosylases connect the newly formed peptidoglycan structures to the cell wall peptidoglycan matrix. அப்போ இங்கேருந்து உள்ளேருந்து வரக்கூடிய சைட்டோபிளாசமில் சின்தசிஸ் ஆகி செல் மெம்பரேன் தாண்டி வர்றது எல்லாமே ப்ராப்பரான கிராஸ் லிங்க் ஆகி பெப்டிடோகிளைக்கன் ஃபார்ம் ஆகணும். அப்போ அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, பை ரிமூவிங் த டெர்மினல் அலனைன் ரெசிடியூ ஃப்ரம் ஈச் ஸ்டெம் பெப்டைட் ஆன் த நியூலி சிந்தசைஸ்டு கிளைக்கன். அப்போ இதான் ஃபார் எக்ஸாம்பிள் 2 அலனைன், 2 ஒரு ஸ்டெம் பெப்டைட் நம்ம பார்த்துருக்கோம். NS ஸ்டைல் மியூராமிக் ஆசிட், NS ஸ்டைல் குளுக்கோசமைன். எக்ஸாம்பிள் இங்கே பார்த்துருக்குறோம். NS ஸ்டைல் குளுக்கோசமைன், NS ஸ்டைல் மியூராமிக் ஆசிட் அண்ட் த ஸ்டெம் பெப்டைட்ஸ். 4 அமினோ ஆசிட்ஸ், 4-5 அமினோ ஆசிட். இது அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ எப்படி கிராஸ் லிங்க் பண்ணுது அப்படிங்கிறதான் சொல்ல வருவாங்க. ஸோ டிரான்ஸ்பெப்டிட் இந்த 2 என்சைம்ஸ் எப்படி பண்ணுதுன்னா, புதுசாக ஃபார்ம் ஆகிருக்க பெப்டிடோகிளைக்கன் ஸ்ட்ரக்சர்ஸை மேட்ச் பண்ணணும், அட்டாச் பண்ணணும், கனெக்ட் பண்ணி ஆகணும். அப்போ அது எப்படி பண்ணுதுன்னா, ரிமூவிங் த டெர்மினல் டிஅலனைன் ரெசிடியூ ஃப்ரம் ஈச் ஸ்டெம் பெப்டைட் ஆன் த நியூலி சின்சைஸ்ட் கிளைக்கன் செயின். இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 அலனைனை ரிமூவ் பண்ணுது. அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் நியூ பெப்டைட் பாண்ட் பிட்வீன் ரிமைனிங் அலனைன் அண்ட் ஸ்டெம் பெப்டைட் அண்ட் அ ஃப்ரீ அமினோ group on the third amino acid lysine or DAP of the stem peptide in the existing cross linking. அப்போது ரிமைனிங் அலனைன் கூடயும் இந்த பாண்ட் ஃபார்ம் ஆகணும். அப்படின்னா ஒரு ஆக்டிவ் பெப்டிடோகிளைக்கன் அப்போது புதுசாக சின்சஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக பைண்ட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் அ ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பீட்டா லாக்டம் ஆன்டிபயோட்டிக்ஸ். அண்ட் ஆன்டிபயோட்டிக் எங்கே இதோடைய ஆக்ஷன் எங்கெங்கே பீட்டாவில் இருக்குதுன்னு காமிச்சிருக்காங்க. ஸோ பீட்டா லாக்டம் ஆன்டிபயோட்டிக்ஸோட ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, பென்சிலின் inhibit transpeptidase enzyme which catalyzes the cross-linking of peptidoglycan strands in the cell wall phase of the cell wall biosynthesis. அதாவது டிரான்ஸ்பெப்டிடேஸ் என்சைம் வந்து கிராஸ் லிங்கிங் ஆஃப் பெப்டிடோகிளைக்கன் ஸ்ட்ராண்ட்ஸை வந்து செல் வாலில் அங்கே தான் பண்ணுது, நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ அந்த ஸ்டேஜில் தான் இந்த பீட்டா லாக்டம் ஆன்டிபயோட்டிக் ஆக்ட் பண்ணுது. ஸோ இட் இன்ஹிபிட் டிரான்ஸ்பெப்டிடேசஸ். எப்படி இன்ஹிபிட் பண்ணால், வித் ஏ ஸ்ட்ரக்சரல் சிமிலாரிட்டி டு D-alanine residues with the peptidoglycan structure. அதோடைய ஸ்ட்ரக்சரும் D-alanine and alanine residue ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கிறதுனால அதை ஈஸியாக அதை போய் க்ளீவ் பண்ண முடியுது. The beta lactam bond is broken but the remaining transpeptidase antibiotic complex cannot carry out the peptidoglycan assembly. இப்போ ஒன்ஸ் அந்த பாண்டு, இந்த ரிங்கு இது எல்லாமே சேம் ஸ்ட்ரக்சராக இருக்கிறதுனால இது ஈஸியாக அந்த டிரான்ஸ்பெப்டிடேஸோட ஃபார்மேஷனை, லிங்கிங் எபிலிட்டியை கட் பண்ணுறதுனால இந்த காம்ப்ளெக்ஸ் ஆசச் அது ஒரு ப்ரோக்கன் மாலிகுலாகவே இருக்கும் செல்வாலில். அப்போது அங்கே நமக்கு ப்ராப்பர் பெப்டிடோகிளைக்கன் லிங்க் ஆகாது. லிங்க் ஆனால் தான் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செல்வால் கிடைக்கும். அது கிடைக்காதனால ப்ராப்பர் அசம்பிளி நடக்காது. ஸோ அஃபெக்டிங் த செல்வால். ஸோ இதான் அதோடைய ஒரு ப்ரப்போஸ்டு ஃபிகர். ஸோ பென்சிலின் பைண்டிங் ப்ரோட்டீன் இப்போ நமக்கு ஸ்டெம் பெப்டைடில் வந்து ஒவ்வொன்று NAM NAG வந்து
கிராஸ் லிங்க் ஆகிறதுலாம் நடக்குது. பட் இது வந்து அதை பிளாக் பண்ணுறதுனால இங்கே அந்த செயின் ப்ராப்பராக ஃபார்ம் ஆகாது. ஸோ ஒரு லூஸ் ஸ்ட்ரக்சர். Then the cross-linking of the peptidoglycan is blocked while other aspects of the cell growth continue. ஸோ cross-linking நடக்காது, செல்லுக்குள்ளே ஃபங்க்ஷன் அதெல்லாம் இருக்குது, இல்லை வேறு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். பட் செல் வால் ஸ்ட்ரென்த்து லாஸ் ஆகிருக்கு. ஸோ த செல் பிகம்ஸ் இட் லீட்ஸ் டு என்னாவது டிசார்டர்ட் இன் ஷேப், ப்ராப்பரான ஷேப் இருக்காது. Almost it will swell and burst through the combined action of a weakened cell wall, high internal osmotic pressure and uncontrolled activity of autolytic enzymes in the cell wall. ஸோ செல் ஷேப் இல்லாதனாலையும் இன்டர்னல் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் கூடனாலையும் செல் பர்ஸ்ட் ஆகுது. ஸோ தேர்பை கில்லிங் த செல்ஸ். ரெசிஸ்டன்ஸ் டு ஆன்டிபயோட்டிக். ஓகே, நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், லைக் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வருது, ஹாஸ்பிட்டல் அக்யூர் ரெசிஸ்டன்ஸ், இல்லாட்டி டேப்லெட்ஸுக்காக ரெசிஸ்டண்ட் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ அது எதனால் வருது? நம்ம முன்னாடி ஒரு 200 mg கொடுத்தோன்னா இப்போ எல்லாமே ஒரு 500 mg இல்லை ஹையஸ்ட்டு போகுது. பாக்டீரியாவும் அந்த நம்ம ஆன்டிபயோட்டிக்கை வந்து செயலிழக்க வைக்குது. ஸோ இட் இஸ் ஆல்சோ கவுண்ட்ராக்டிங் டு த ஆன்டிபயோட்டிக்ஸ் வி ஆர் எம்ப்ளாயிங். ஸோ இட் இஸ் பை த என்சைம். எதனால் வருதுன்னா பீட்டா லாக்டமேஸ். லாக்டமேஸுங்கிற ஒரு என்சைம் அந்த பாக்டீரியா எல்லாமே செக்ரேட் பண்ணுது. ரெசிஸ்டன்ட் ஆர்கானிசம் இது ஒரு நம்ம ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாலும் அது கில் பண்ணாத காரணம் the bacteria is secreting an enzyme called beta lactamase. So it has serine residue at their active site, and beta lactamase hydrolyze the beta lactam antibiotics efficiently, releasing the fragments of the antibiotics rapidly instead of remaining attached to the ring. So இந்த beta lactamase என்ன பண்ணுது, beta lactam antibiotics ஆசிட் கிளீவ் பண்ணுறதுனால அதை உடனே கிளீவ் பண்ணி விடும்போது அதோடைய ஆக்ஷன்ஸ் ஃபர்தராக நடக்காது, இன்ஸ்டெட் ஆஃப் ரிமைனிங் அட்டாச் டு த ரிங். ஸோ தேர்பை த ஆர்கானிசம்ஸ் பிகம் ரெசிஸ்டன்ட் டு த ஆன்டிபயோட்டிக். ஸோ முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம், ஆன்டிபயோட்டிக் வந்து கிளீவ் பண்ணி இட் ரிமைன்ஸ் டு த அது வந்து ஆசிட் அதுலேயே ஆன்டிபயோட்டிக் அண்ட் டிரான்ஸ்மிட்டிவ் காம்ப்ளெக்ஸ் அப்படியே இருக்கும். ஸோ தட் செல்வால் இது பண்ண முடியாது, ஃபங்க்ஷன் பண்ண முடியாது, பாலிமரைசேஷன் பெப்டிடோகிளைகன் கிராஸ் லிங்கிங் பண்ண முடியாது. ஸோ இதில் ஆசிட் எஃபிஷியன்ட்லி ரிலீஸிங் த ஆன்டிபயோட்டிக் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் அது உடனே அதோட ஆக்டிவ் சைட்டை பிரேக் பண்ணுது அண்ட் உடனே அதை ரிமூவ் பண்ணுறதுனால ஸோ பாக்டீரியா இஸ் பிகமிங் ஏபிள் டு கேரி ஆன் இட்ஸ் ஓன் ஃபங்க்ஷன் அண்ட் பிகமிங் ரெசிஸ்டன்ட். ஸோ தேர்பை த ஆர்கானிசம் பிகம் ரெசிஸ்டன்ட் டு த ஆன்டிபயோட்டிக்ஸ். டு ஓவர் கம் திஸ் பீட்டா லாக்டமேஸ் இன்ஹிபிட்டர்ஸ் ஆர் யூஸ்ட். ஸோ அந்த ஆர்கானிசம் அகைன் கில் பண்ணணும்னா பீட்டா லாக்டமேஸ் இன்ஹிபிட்டர்ஸ் கொடுக்கணும். ஈவன் தோ அது பேக்டீரியா லாக்டமேஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலும் பீட்டா லாக்டமேஸ் இன்ஹிபிட்டர்ஸ் அந்த என்சைமை ஸ்டாப் பண்ணும் இல்லை இன்ஆக்டிவேட் பண்ணும். அப்போது என்ன பண்ணுவாங்க, ஆன்டிபயோட்டிக் ப்ளஸ் பீட்டா லாக்டமேஸ் இன்ஹிபிட்டர்ஸும் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க டாக்டர்ஸ். பீட்டா லாக்டமேஸ் இன்ஹிபிட்டர்ஸோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிளாவிலானிக் ஆசிட், சல்பாக்டம், டாசோபாக்டம், which protect the beta lactam antibiotics from the inactivation by beta lactamases. So the inhibitors are hydrolyzed by the beta lactamases. The beta lactam ring broken by attacked by a small by a serine residue. Instead of rapid release from the active site serine, the inhibitors remain bound and undergo different mechanisms. ஸோ அது உடனே ரிலீஸ் ஆகாமல் ஸோ அங்கேயே ரிமைனாக இருக்கும் அந்த சைட்டில் க்ளீவ் ஆன இடத்துல. ஸோ another class of antibiotics பார்த்தீங்கன்னா எக்கினோகேண்டின்ஸ். இது மோஸ்ட்லி ஆன்டிஃபங்கல் ஆன்டிபயோட்டிக்ஸ். எக்ஸாம்பிள் caspofungin, andulafungin and micafungin. ஸோ எக்கினோகேண்டின்ஸ் அது என்னென்னா group of antifungal agents used for treating serious fungal infections. They interfere with synthesis of beta 1,3 glucan polymer in the fungal cell wall. So fungal cell wall mostly formed of beta 1,3 glucan polymer. அப்போ முன்னாடி நம்ம கிளைகோபெப்டைடில் பெப்டிடோகிளைகான் அந்த இதெல்லாம் பாக்டீரியாவில் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆக்ட் பண்ண மாதிரி இது எக்கினோகேண்டின் ஆன்டிஃபங்கல் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து பீட்டா குளுக்கன் பாலிமர் சிந்தசிஸை இன்டர்ஃபியர் பண்ணுறதுனால இட் கில்ஸ் த ஃபங்கல் செல்ஸ். Damage in glucan polymer affects the integrity of the fungal cell. Yeast lost their rigidity and become like protoplast. அதாவது செல் வால் இல்லாதனால ரொம்ப ஃப்ரெஜைல் ஆயிரும் and thereby affecting the cells to multiply.
Echinocandins are effective against fungals like Candida and Aspergillus species. And இதோட நம்ம cell wall synthesis inhibition by antibiotics comes to an end. And there is a quote: when life gives you mold, make penicillin out of it. So always stay positive and get more research. Thank you.